காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே இடைவிடாது கடுமையான போர் நடக்குது. இறுதியில் ஆங்கிலேய படைகள் தோல்வியுற்று பின்வாங்கி ஓடுகிறது. காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. அடுத்ததாக நாம் வெள்ளையரின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டியடித்து விடலாம் என்கிறார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை அரண்மனை கதவுகள் மூடப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாளில் கதவுகள் திறக்கப்படும். அப்போது சரியான நேரத்தில் நமது பெண்கள் படை மாறுவேடத்தில் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதத்தையும் மறைத்து கொண்டு அரண்மனைக்குள் செல்லட்டும். உள்ளே பெண்கள் படை தாக்குதலை தொடங்கியவுடன் ஆண்கள் படை வெகு விரைவாக கோட்டைக்குள் புகுந்து தாக்க வேண்டும். ஆங்கிலேயர்களை விரட்டியடித்து விடலாம் என்கிறார் வேலுநாச்சியார். படைகள் விஜயதசமி முதல் நாளில் சிவகங்கை கோட்டையை நோக்கி புறப்படுகிறது. மறுநாள் சிவகங்கை கோட்டையை வந்தடைகிறது. கோட்டை கைப்பற்றப்பட்டதா?